இப்போ என்ன இங்கே எது நடந்தாலும் காப்பாற்றுறதுக்கு ஆளே கிடையாது. நைட் விஷன் வேறு அங்கேயே விட்டு வந்துட்டேன். அது இப்போதைக்கு அங்கே வர்றதுக்கு யாருமே வாய்ப்பே கிடையாது. காலையில் முடிஞ்சா நான் எடுத்துக்கிறேன், வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மூச்சு திணறு. யார் இது? ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மிஸ்டர் ஸ்கேரி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு கொடூரமான பிளேஸ் தான் வழக்கம் போல் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். அதாவது நான் அலோன் சேலஞ்ச் பண்ணுறேன். ஸோ சிங்கிளாக வீடியோ எடுக்க போகிறேங்க. ஸோ அதாவது ப்ரோ குட்டிச்சாத்தான் அப்படின்றது ஒன்று இருக்குமா அப்படின்றது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. ஸோ நீங்கள் கேட்டு அதை நான் ட்ரை பண்ணாமல் இருப்பேனா, ஓகே அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வேணுமே. ஸோ அப்படின்ட்டு நம்ம மாந்திரிகர்கிட்ட வழக்கம் போல் கேட்டேன். அவர் சொன்ன சில ஐடியா அங்கே வச்சு தான் நான் இன்றைக்கி ரிச்சுவல் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு த்ரில்லர் மேலே த்ரில்லர் இந்த வீடியோவில் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் சொன்ன எல்லா வித்தையும் முழு வித்தையும் உள்ளே நான் இறக்க போகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை தரேன். சிங்கிளாக இருக்கும் போது வீடியோ எடுக்கிறோன்னும் போது இன்னும் எனக்கு அந்த ஆர்வம் இன்னும் ஜாஸ்தியாகுது. அதான் நான் இப்போ இந்த ரோட்டில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன். போகணும். இன்னும் லொக்கேஷன் எங்கே இருக்குன்றது எனக்கு இன்னும் தெரியல. போய் தேடி போயிட்டே இருக்கேன் நான். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாருங்கள், ஸோ இந்த சைடும் யாருமே இல்லை. ஒரு ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் இடம் தனியாக இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல் கொடுக்குது எனக்கு. பாருங்க, யாருமே கிடையாது. ஒவ்வொரு மரமும் பேய் கணக்காக இருக்குது. மரத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஓகே கைஸ், ஸோ நம்ம வளவலன்னு பேசாமல் அந்த இடத்துல போய்ட்டு நான் ரிச்சுவல் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இன்னைக்கு அந்த குட்டிச்சாத்தான்னு ஒன்று இருக்கா, இல்லை அது எப்படி வர வைக்கலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேணாம். ஜஸ்ட் இதை நான் ஃபுல் சேஃபாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான். ஓகே, இந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் நான் எடுக்க தயாராக இருக்கேன். ஸோ நீங்கள் வேறாச்சும் வீடியோ பார்த்து அதை பார்த்து உங்களுக்கு ஏதாச்சும் வச்சனத்துக்கு நம்ம சேனலோ நம்மளோ பொறுப்பாக்க முடியாது. ஸோ அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு த்ரில்லர் கொடுக்கணும், ஒரு பயத்தை காமிக்கணுன்றதுக்காக மட்டும் இந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் எடுக்கிறேன். பட் இதுலையுமே எங்களுக்குமே பாதிப்பு இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறதால தான் நாங்கள் இங்கே இறங்கியிருக்கிறோம். இப்போது பேசாமல் நம்ம லொக்கேஷன் பார்க்க போயிடலாம். அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய உங்களுக்கு காத்துட்ருக்கு. நிறைய பேர் கிட்டத்தட்ட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் இன்னுமே ஹாப்பியாக இருப்பேன். உங்கள் வீட்டு பையனாக நினச்சி தட்டி விட்ருங்க சப்ஸ்கிரைப் பட்டனு. ஸோ பிளாக் கலரில் இருக்கும் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு த்ரில்லர் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். போலாமா? லைட்டெல்லாம் இருக்கு. எந்த சைடு போகுதுன்னே தெரியல. என்னது இது? இது இருக்கு, அது நிக்கிற மாதிரியே இருக்கு. சிலை யாருன்னு தெரியல. பழைய கால சிலைன்னு நினைக்கிறேன். தூக்கி வாரி போட்டுச்சு கொஞ்ச நேரத்தில். எனக்கு ரொம்பவுமே வெளிச்சமாகவே இருக்கு. ஸோ நல்லா வெளிச்சம் அப்படியே நீ இருட்டாகாமல் நமக்கு அப்படியே ஸோ அதனால எனக்கு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பயம் இல்லாமல் வீடியோ எடுக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ரொம்ப இருட்டு ஃபீல் நமக்கு தரல. யார் எங்கே வந்தாலும் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு டீசெண்டாக இருந்தாங்க நான் வச்சுக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும். எவ்வளோ தூரம் தர்றீங்க?
ஸ்டார்டிங்கே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு கைஸ் அந்த பொம்மையை பார்த்து. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வச்சுரா இன்னைக்கு ஸ்டார்டிங்கே மாட்டணும்னா அப்படின்னு நினச்சிட்டாங்க. வெளியே வழி இங்கே இருக்கு, ஏதோ இதுதான் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு வழி போகுது, பார்ப்போம். இது ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வழி இருக்கா என்னன்னு கூட தெரியலையே. ரொம்பவுமே டேஞ்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, இதில் நான் எங்கே எப்படின்னு போகிறதுனே தெரியலையே. அது இப்படி தானா? பனியாக வருது, வேறு லெவல் போகுது உண்மையாகவே. இப்படிதான் போகணுமா என்னன்னு தெரியல. வழி எனக்கு இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. வழி மாறி வந்துட்டேன். அம்மா
கரெக்டாக எனக்கு சத்தியமாக தெரியல. எது இருந்தாலுமே அவ்வளோதான். வேலை மிச்சம் விட்டு போயிட்டே எப்போ வந்து இதுதாங்க யாரும் இருக்காங்க நினைக்கிறேன். யாரு கைஸ்? ஒரு வழியாக நம்ம வந்து அந்த இடத்த பாருங்கள். இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 hour இதுக்கு வர்றதுக்கு வழியே தெரில. ஏன்னா ரொம்பவுமே அங்கே எதுவுமே ரோடு எதுவுமே இல்லை, எல்லாமே செடிங்கெல்லாம் நிறையா வளர்ந்துருக்கு. ஒரு வழியாக வந்தாச்சு. உள்ளே என்னென்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. வேற காற்று வேறு ஜாஸ்தி. உள்ளே வந்தவொடனே ஏதோ ஒரு சவுண்ட். என்ன ஏதோ சின்ன சின்ன பழங்கால ஒரு பொம்மைங்க தான் இருக்கு, சாமி போட்டோ. சவுண்ட் இங்கிருந்து தான் அந்த சவுண்டு வருது. சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. யாரு இந்த பக்கம் போகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. இந்த சைடாக சவுண்ட் வருது. நான் ஸ்டார்டிங் வந்தவொடனே யாரோ அங்கே நடந்து போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நான் வந்தோடனே சலன்னு சவுண்ட் கேட்டுருச்சு. இந்த சவுண்ட் இந்த சைடு வந்துட்டு இருக்கு. யாராச்சும் இருக்கீங்களா? யாருன்னு கேக்குறல்ல? யாரு? ஏய் தேரிக்க யாரா அது? ஏய் யாருன்னு கேக்குறல்ல? உங்களை பார்க்க தானே வந்திருக்கவா? பக்கத்துல தான் கேட்டுட்டு இருக்கு. இங்கதான் ஏதோ சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. இப்பதானே நான் உள்ள இருந்து வெளில வந்தேன். இங்க எத்தனை பேர் இருக்கீங்க?
யாரு? ஏய், யாருன்னு கேக்குறல்ல? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இல்ல இப்ப நான் பண்ண வேண்டியதா பண்ணுவேன். அப்ப நீ தான் மாட்டின்னு முழிக்கணும் என்கிட்ட. நானா உங்ககிட்ட டீசெண்டா பேசும்போது என்கிட்ட வந்துரு நீயே. இல்ல நான் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா நீ பண்ண, அப்ப நான் பண்ண வேண்டியதை பண்ணுவேன். கைஸ் ஓகே, நான் வந்து இங்கே வந்து சவுண்டு நிறைய சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. யாரோ அழுகுற மாதிரி கேட்குது, இல்லை நடக்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கு. ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு கேட்டுட்டு இருக்கு. ஸோ நான் வந்து வழி தெரியாமல் தடுமாறி வந்து நிற்க கூட இல்லை, வந்து கேட்டுருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ட்ரன்ஸ்லேயே நைட் விஷன் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ ஏதாச்சும் சிக்குதான்றதை வந்து பார்க்கலாம். அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இங்கே வந்து எவனும் குத்தி போட்டால் கூட கேட்கறது ஜாலியாக கிடையாது. ஓகே, நான் இங்கே தான் நைட் விஷன் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். கைஸ் நான் வந்து இப்போ நைட் விஷன் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ வந்து நைட் விஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ வந்து இங்கே நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அது என்னன்றது வந்து முடிஞ்சால் அதில் கேப்சர் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் உள்ளே போயிட்டு அகைன் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து காமிச்சிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வந்தாச்சு. இனிமே தான் என்ன அது நம்மள அட்டாக் பண்ணுது, சுற்றி அட்டாக் பண்ணுது. ஏய், லைட் வெளிச்சத்துல தான் நமக்குனே நிறைய சவுண்டு கேட்டுருந்துச்சு. இப்போ வாங்க, யார் இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க. இப்போ வாங்க என்கிட்ட. ஓ, இதுன்னா நம்மளே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு. ஏய், ஏதோ சவுண்ட் வந்துட்டே இருக்கு. இந்த இடத்த வந்துட்டு இருக்கு. இருங்க அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு சவுண்ட். வந்துட்டு யாரும் அழுத்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏய், யார் அது? உனக்கு இப்படிலாம் பேசிட்டு இருந்தா நீ வரமாட்ட. நான் பண்றது பண்ணாதான் நீ வருவ. வா கைஸ், நான் இப்போ வந்து ரிச்சுவல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த இடத்த ரிச்சுவல் பண்ண போகிறேன். ஸோ வந்து நம்ம மாந்திரிகை பண்ண எல்லா விஷயத்தையுமே நான் பண்ணி பார்க்க போகிறேன். ரிச்சுவலுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குது. இப்போ ரிச்சுவல் பண்ணி அதுவாக நான் பார்க்குறேன்னா, நான் வந்து இவ்வளோ ரீசெண்டாக பேசி பார்த்தாச்சும் இருக்குது. நீங்கள் தான் இடம் வந்துடுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்குது. நேரமே கிடையாது.
நடந்துட்டு தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழுக்கு ஒவ்வொரு நேரமும் ஆபத்து தான். வா கிட்டதான் வா, என் கிட்ட வந்துட்டேன். நீ வா வந்து என்ன டெஸ்ட் பண்ணி பாப்போம் உன்னால முடிஞ்சா. இப்ப வா. கைஸ், இன்னொரு விஷயம் என்னன்னா, ரிச்சுவல் எல்லாமே ஃபுல்லா ரெடி பண்ணிட்டேன். நம்ம மாந்திரிகர்ஸ் என்னுடைய பாதுகாப்பு வளையத்தை இப்போ நான் ரிமூவ் பண்ண போறேன். அதாவது எப்படின்னா, இந்த கயிறை வந்துட்டு நான் இப்போ வந்து இதை அவுக்க போறேன் இந்த இடத்த. ஸோ இது அவுத்தா கண்டிப்பாக அது என்கிட்ட வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் என்னுடைய சேஃப்டிக்காக இது பண்ணி கொடுத்தாரு அவரு. நீ அதை பார்க்கணும் அப்படின்னா நான் பண்ணி கொடுத்த இந்த கயிறை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு யாருன்னு கேக்குறல்ல, நான் வந்து இப்போ இதை ரிமூவ் பண்ண போறேன். என்ன நடக்குதுன்றது எனக்கே தெரியாது உண்மையாவே. ஏதோ ஒரு உருவம் மாதிரி கிராஸ். அங்க ஏதோ அங்க ஏதோ ஒருத்தவங்க கிராஸ் பண்ணி இப்ப போறாங்க. இங்க பின்னாடி ஏய் யாரா இது? இந்த சைடு தான் அழுவுற சவுண்ட் கேட்டுன்னு இருந்துச்சு. இங்க ஏதோ அழுவுற சவுண்ட் எனக்கு கேட்டுட்டு இருந்துச்சு. இங்க இந்த உருவம் இங்க எனக்கு நான் இந்த உருவத்தை இப்படி கிராஸ் ஆகி நான் பார்த்தேன். இருந்தாலும் இப்போ நைட் விஷனில் கேப்சர் ஆகிருக்கும். பின்னாடி சவுண்டு வந்துட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு நிமிஷமே பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு இப்போ. யாரு? நான் யாருன்னா இருந்தீங்கன்னா வாங்க. இப்ப நான் இப்போ உங்களை பார்த்தேனே, அது யாரு? யாரு? லைட் வேற. ஏய் அது ஏதோ யார் அது? நம்பவே முடியல. விட்டு
அது பொம்மை. கிட்ட வா, கிட்ட வான்னு சொல்றேன்ல. ஏய் மயிறு, கிட்ட வா. சரியா அது ஐயோ மிஸ் பண்ணிட்டேன். Hey. Hey, யார் இப்ப இங்க இருக்கிறது? ஃபர்ஸ்ட் எங்க இருக்கிறது சேஃப் இல்லை. நான் ஒரு வெளியே வந்துட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வழி வேற இப்ப நான் வரும்போது வந்துட்டானா ஃபுல்லா இப்போ பாருங்க பதாரா இருக்கு. எனக்கு வழியை எப்படி போறதுன்னு தெரியல. நைட்டு சொன்னாரு அங்கேயே விட்டு வந்துட்டேன். அதனால இப்போ அது எனக்கு பின்தொடர்ந்து தான் வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏமா கைஸ் நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா அங்க நான் என்னென்ன விஷயமும் நடந்துச்சு முடிஞ்சா நான் ஃபாலோ வீடியோ போறேன். இப்போ எனக்கு இங்கே எது நடந்தாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு இப்போ என்ன இங்கே எது நடந்தாலும் காப்பாற்றுறதுக்கு ஆளே கிடையாது. நைட் விஷயம் வேறு அங்கேயே விட்டு வந்துட்டேன். அது இப்போதைக்கு அங்கே வர்றதுக்கு யாருமே வாய்ப்பே கிடையாது. காலையில் முடிஞ்சால் நான் எடுத்துக்கிறேன். வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். மூச்சு திணறுது.